வண்டி வந்துச்சு. வண்டி வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னன்னா வீடியோ நான் போடுறேன். வண்டி வந்து ஒரு 3 நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்ட விட சவுண்டு கேட்காது. ஒரு 3 நாள் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா லேலா காலேஜ் வாசலில் வந்துட்டே இருந்தாங்க. அது சரி, அப்போ வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதோட கண்டென்ட்ஸ் அது அதில் தான் வரும். என்னென்னா நான் வந்து வண்டி ரெடி பண்ணிட்டு பிரேக்கிங் பீரியடில் இருந்தேன். ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் பொறுமையாக ஓட்டணும். ஸோ அதனால் அன்றைக்கி காலையில் வந்து நான் ஆக்சுவலாக ஒரு பீச் போயிட்டு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு சுற்றிட்டு நான் வந்துட்டுருக்கேன். வரும்போது என்னோடய பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைலா காலேஜான வந்துட்டுருக்கேன். நான் அது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி வண்டி இப்போ தான் கைஸ் வந்தது. வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அது எப்படின்னா லைக் ஒரு மாதிரி என்னோடய ட்ரீமையே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டான் அந்த பையன். ஒரு மாதிரி ஜாலியாக வண்டி வந்த ஒரு ஃபீல்டில் வந்துட்டு இருந்தேன். நான் வந்து இப்போ அதுலேருந்து ரெக்கவரி ஆகிட்டேன். ஆனால் அது வந்து அந்த டைமில் எனக்கு எவ்வளோ ஒரு ஹர்ட்டிங்காக இருந்தது தெரியுமா. ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு பயங்கர எமோஷன் ஆகிட்டு. நான் ஒரு பையன் குறுக்கில் வந்துட்டான். என்ன நடந்ததுன்னா, நான் வந்துட்டே இருந்தேன் பைக்கில். உங்களை பாட்டு கேட்டு ஜாலியாக வந்துட்டே இருந்தேன். அந்த இந்த பாட்டில் 1 2 ஆசைகள் அந்த பாட்டு கேட்டு வரேன். அப்படியே கேட்டு வந்துட்டே இருக்கேன் பைக்கில். கரெக்டாக காலேஜ் வாசல்லேருந்து ஒரு பையன் உள்ளே வந்தான். உள்ளே வந்து 2 பசங்க ஃபஸ்ட்டு வந்தாங்க. 2 பசங்க உள்ளே வந்தாங்க. வரும்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் இயரில் ஒரு 40ல் வந்துட்டுருக்கேன். ரோடு ஃபுல்லாக பிளாங்காக இருக்குது. அப்படியே வந்துட்டே இருக்கேன். நான் அப்படியே வரேன். கரெக்டாக வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் 2 பேர் உள்ளே வராங்க. அந்த பசங்க 2 பேர் உள்ளே வரும்போது வந்து என்னோட ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சுல. இதெல்லாம் காட்டுறேன். ஹேண்டில் பேர் பெண்ட் ஆகிடுச்சு கைஸ். ஹேண்டில் பேர் பெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலாய் பெண்ட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து இந்த 2 மிரர் உடச்சிக்கிச்சு. அப்புறம் இந்த இதை காட்டுறேன். இந்த 2 கிளாம்பும் போயிடுச்சு. இந்த 2 கிளாம்பும். இதுவே ஒரு எவ்வளோ வரும், ஒரு 20 ரூபா கிட்ட. 20,000 ரூபா வரும் கைஸ். வண்டி வந்து அந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக பாட்டு கேட்டு வரேன். அந்த என் கனவில்லா நான் கண்ட அந்த மாதிரி அந்த பாட்டு கேட்டு வரேன். அப்படியே வரேன். கரெக்டாக அந்த பையன் வரான் கைஸ் உள்ள. அந்த 2 பசங்க உள்ள வராங்க. நான் நிறுத்துறேன். தம்பி ஏய் பொறுமையாக நின்று வரா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கத்திட்டு கிராஸ் பண்ணுறான் அந்த பையன். கிராஸ் பண்ணும்போது நான் ஒரு செகண்ட் வந்து இவனை திட்டிட்டு இப்படி திரும்புகிறேன். அந்த பக்கம் இருந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பையன் அந்த பக்கம் இருந்திருக்கான் போல. அந்த பையன் என்ன பண்ணிட்டான், ஃபோனை பேசிக்கிட்டு இந்த பசங்க அந்த பையன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்லேருந்து அப்புறமேட்டா நான் இது சொல்கிறேன். நான் இவங்க 2 பேர் கிராஸ் பண்ணாங்க அப்படின்னு நான் கிராஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த பையன் கிராஸ் பண்ணும்போது கரெக்டாக நான் இப்படி திரும்ப ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ளே வந்துட்டான் அந்த பையன். என்ன பண்ணுறதுனே தெரியல. பிரேக் அடிக்கிறதா திருப்புறதா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது. ஏன்னா அந்த இடத்துல வந்து பெடஸ்ட்ரியன் கிராசிங் கிடையாது கைஸ். அந்த இடத்துல வந்து பெடஸ்ட்ரியன் கிராசிங் கிடையாது. ஃபோன் பேசியிருக்காங்க. அந்த இடத்துல சின்ன ஒரு போட்டை மட்டும் கேப் போட்டு விட்டுருக்காங்க. அதை நான் அந்த ஏரியா எல்லாத்தையும் கேட்டேன். என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் வயசானவங்க கூட கிராஸ் பண்ணுறதுக்கான ஒரு கேப் போடாது. அந்த இடத்துல பெடஸ்ட்ரியன் கிராசிங் கிடையாது. திருப்பணம் பாருங்க, ஒரே அடி அந்த பையன் இப்படி அடிச்சு நான் எகிரிட்டேன். வண்டியை விட்டு எகிரினது என்னோட ஹெல்மெட் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் அடிச்சு என்னை காப்பாற்றிச்சு ஹெல்மெட்டு. என் வண்டி எங்கே போச்சுன்னு தெரியல. அந்த பையனோட ஃபோன் போயிடுச்சு. அப்புறம் அவங்கெல்லாம் பிடிச்சி அவங்க வந்து அந்த பையனோட இதெல்லாம் வந்து சொந்தக்காரங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து என்னோட வண்டியை வந்து ஸ்டேஷன் போலீஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் அவனுக்கு எனக்கு தரேன்னு சொல்லிட்டேன். அந்த பையனுக்கு ஒன்றும் பெருசாக அடியே கிடையாது. இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்னதாக ஒரு என்னோட அந்த ஃபோன் பேசி வந்திருந்தான் அந்த பையன். அதனால் வந்து என்னோட ஹெல்மெட்டோட அந்த ஸ்டாப் அவன் வாயில் குத்திடுச்சு போல அந்த இதில். ஆனால் இப்போ ஃபோன் இருந்தனால டக்குன்னு அடிச்சு இந்த இடத்துல கீறிச்சு அந்த பையனுக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அடி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லெகமெண்ட் டேர் ஆகிடுச்சு எனக்கு காலு. இதான் அது லெகமெண்ட் டேர் ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே ஒரு அடி. நான் ஓகே தான். ஆனால் அவங்க போய் வந்து சிடி ஸ்கேன் எடுக்கணும். எனக்கும் ஸ்கேன் எடுத்தேன். நான் வெளியே வீட்டில் எங்கள் ஃபாதர் எனக்கு எடுத்தாங்க. நான் போயிட்டு அப்புறம் அவங்களுக்கும் ஸ்கேன் எடுக்கணும், காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே 2 நாளாக ஒரே ப்ராப்ளம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி கேஸ் ஃபைல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கேஸ் ஃபைல் பண்ணி நீங்கள் இன்சூரன்ஸை பார்த்துங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் லைட்டாக பெண்ட் ஆயிருக்கு போல், அலாயும் பெண்ட் ஆயிருக்கு போல். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பேர் காலி, புது ஹேண்டில் பேர். இது ஒரு 2000 ரூபாய் வரும். 2000. அப்புறம் டீ ஸ்டெம் போயிடுச்சு. டீ ஸ்டெம் ஒரு 4000 ரூபாய் வரும். அதுக்கப்புறம் அலாய் பெண்டு தான் எடுக்க முடியும், புதுசு மாற்ற முடியாது. இது ஒரு 4000 பெயிண்டோட சேர்த்து வரும்னு நினைக்கிறேன், கேட்டேன். அப்புறம் மறுபடியும் பிளேட் ஒரு 3000 ரூபாய் பிளேட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த லிவர் ஒன்றும், இந்த லிவர் எம்சி கிட்டோட தான் வரும். அது ஒரு 1500 வரும்னு நினைக்கிறேன், 1000 to 1200. அப்புறம் இது செட்டாக மாற்றணும் கைஸ். இந்த பக்கம் இதையே காணும், இந்த பெக்கே காணும், இந்த பெக்கும் மாற்றணும். அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இது காலி. இது வந்து ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. என்னம்மா வேறா அவ்வளோதான் கைஸ். இன்னொரு ஒரு உங்களுக்கு நான் அடுத்த ப்ளாகில் எல்லாத்தையும் சொல்கிறேன். எனக்கு ஒரு மாதிரி எமோஷன் ஆகிடுச்சு கைஸ் என் வண்டி. அதனால தான் நான் காசு கொடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா வண்டி எடுத்துகிட்டு போது எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல. நான் பாட்டுன்னு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காக்கா படத்தில் வரும் தெரியுமா, ஜோதிகாவை தூக்கிட்டு போவானுங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் நைட்லேருந்து, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு கைஸ். எனக்கு ரொம்ப எமோஷன் ஆகிட்டு. நான் வண்டி எடுத்துகிட்டு வந்து இப்போ தான் ரெடி பண்ணி 1 மாதம் ஆகுது.
அவங்களுக்கு நடந்து வரவங்களுக்கு வந்து பெடஸ்ட்ரியனுக்கு அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு வண்டி இல்லை, ஒன்றும் இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க தான் உடம்பு தான் அவங்களுக்கு தான். எனக்கு உடம்பும் காயம், என் வண்டியும் காயம். இப்போ என்னென்னா என் மேலே தான் எல்லாத்துக்கும் நான் பே பண்ணி அவங்கள வந்து, ஏன்னா இப்போ கேஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு ஃபைன் அமௌண்ட் கட்டணும். வண்டி ஒரு கொஞ்ச நாள் அவங்ககிட்ட இருக்கும், அப்புறம் ஆர்டிஓ செக் பண்ணி தான் கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டை அவங்க டிமாண்ட் பண்ணாங்க. அந்த அமௌண்ட் எனக்கும் என்னென்னா 2 விஷயம். எனக்கு ஈகோ கிடையாது. ஏன்னா வந்து அந்த அமௌண்ட் அவங்க கையில் கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அட்லீஸ்ட் அவங்க யூஸாவது பண்ணி அவங்க அதை உடம்பு கிடமை ஏதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டேன். அப்புறம் நான் அந்த அமௌண்ட்டை நான் உங்களை வ்ளாகில் சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி மனசமாக இருக்குது. அந்த எமோஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்க. நீங்கள் அந்த காக்கா படத்தில் அந்த ஃபீல், அந்த படம் பார்த்துருந்தா அவங்களுக்கு தெரியும் அந்த ஃபீலு. ஒரு நாள் என் வண்டி நிற்குது, ஆசைப்பட்டு நான் ரெடி பண்ணி ஒரு 6 மாதம் கிட்டத்தட்ட நான் போராடி இவ்வளோ லேக் போட்டு நான் ரெடி பண்ணி என் வண்டியை வெளியே எடுத்துகிட்டு வரேன். அந்த சீனில் வந்து வரும் பாருங்கள், ஃபர்ஸ்ட் நைட் சீனில் இருப்பாங்க. அந்த சீனில் வந்து சூர்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு அது முடிஞ்சு எழுந்திருக்கும் போது கரெக்டாக வருவான் அந்த வில்லன் பாண்டியா. அந்த பையன் பேர் பாண்டியான்னு வச்சுருக்கேன் நான். அந்த மாதிரி அந்த பையன் கரெக்டாக உள்ளே வந்தான். உள்ளே வந்து ஒரே அடி தான் எனக்கு மாயான்ற மாதிரி மாயா என் கண்ணு வரைக்கே தூக்கின்னு போயிட்டாங்க என் ஜோதிகாவை. அது எனக்கு ஒரு மாதிரி எனக்கு எமோஷனல் ஆயிடுச்சு ரொம்ப எனக்கு. ஸோ அப்படியே இதோட இந்த விலாகை நான் முடிச்சிக்கிறேன். கூடிய சீக்கிரம் அந்த விலாகை நான் போடுறேன். வண்டி வந்து இன்னொரு ஒரு வாரத்தை ரெடி பண்ணிடலாம். மழை வர ஆரம்பிச்சிச்சா? டேய் தம்பி, மழை ஆரம்பிச்சிச்சுடா, கையில் வாங்கிடா. ஓகே, நான் விலாக் அப்படியே முடிச்சிக்கிறேன். பாய். என்ன ப்ரோ அடிபட்டுச்சா? எப்படி ப்ரோ தெரியுது? பதறாதீங்க. ஒன்றும் இல்லை. ஒன்னையில் வந்தால் என்ன ப்ரோ பண்ணுறது ப்ரோ? நான் பின்னாடி தான் வந்தேன். அவர் தான் இல்லை, நீங்கள் எதுவும் பண்ணல. அவர் பிரேக் அடிச்சிட்டாரு டக்குன்னு. லெஃப்ட் எடுக்கணும்னா என்ன பண்ணுறது? ஆமாம், அவர் சொல்கிறது கரெக்டு தான். அவர் சாரி கேட்டுருங்க, தப்பு தான். சரி விடுங்க, பிடிங்க, அதை வண்டி தூக்கலாம். இருங்க, நீ தூக்கு ப்ரோ. என்ன ப்ரோ அவரை தூக்க விட்டுனுக்குற? அவருக்கு அடிபட்டுருக்குண்ணா, அதனால தான். நம்ம மேலே தான் தப்பு, அதனால தான். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே தானே ப்ரோ? எப்போவுமே சேஃப்டி கம்ஸ் இன் பிக்கர் ப்ரைஸ் டேக் கைஸ். சேஃப்டி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் அதிகமான காசு தான் வரும். ஆனால் அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா வந்து வி நீட் அன் சேஃப்டி வந்து அதை விட ரொம்ப முக்கியம். அது இந்த பெட்ரோல் பங்க் இருக்குங்களா, இதில் பெட்ரோல் ரொம்ப 20 ரூபா அதிகம் நார்மலாக சாதா பங்கை விட. போடுங்கண்ணா, நீங்கள் போடுங்கண்ணா. ஆமாம், இவங்க பெட்ரோலே போட மாட்டாங்க கைஸ். இவங்க போட்டேண்ணா. ஒன்றும் இல்லை கைஸ், இந்த கேஸோட கவர் போயிடுச்சு. அதான் ஓகே. நான் இன்றைக்கி ஆர்த்தி வீடு தாங்க எடுக்க போயிட்டுருக்கேன். அவர் என்ன தரனாருன்னு சொன்னேன் நேற்று. அங்கே தான் போயிட்டுருக்கேன். அவர்கிட்ட ஃபோன் கூட பண்ணல. ஸ்ட்ரைட்டாக போவோம், வண்டி இருந்தால் ஓட்டுறேன், இல்லைனா வந்துடுவோம். அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கி அதான் பிளானு. எதுவுமே இன்றைக்கி நான் எதுவுமே இதுவே பிளானே பண்ணல. யாரையும் சொல்கிறது போகிறதுலாம். போவேன், இருந்தால் ஓட்டுவேன், இல்லைனா அப்படியே ஒரு ரவுண்டு அந்த மாதிரி வெளியே வந்தேன் நினச்சிட்டு I'll come back home. That's the plan today. ஸோ வந்து அதான் வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இன்றைக்கி காட்டுறேன். மாட்டுச்சுன்னா R3 எடுத்துட்டேன்னா என்னால் பேச முடியாது கைஸ். நான் இங்கேயே பேசிடுறேன். ஏன்னா வண்டி என்ன கண்டிஷன், எப்படி வண்டியை பற்றி பேசுவேன். எதனா இப்போ வச்சுன்னா 10 hours வந்துட்டே இருந்தேன் கைஸ். நான் ஷோரூம் போயிருந்தேன். வண்டியில் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்க்கு லூஸாக இருக்குது. அதை டைட் பண்ணுறதுக்காக நான் போயிருந்தேன். வண்டியை எடுத்துகிட்டு நான் நாளைக்கு வர சொன்னேன். அப்போ நைட் லேட் ஆகிடுச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு பிரிட்ஜ் இறக்குறதுல நான் ஏறி ஆப்போசிட்டில் இறங்குறதுக்காக இறங்கும் போது நான் இப்போ கரெக்டாக ஒரு முன்னாடி ஒரு பொண்ணு போயிட்டு இருந்தாங்க. ஸ்லோப்பில் டிராஃபிக் ஆகிடுச்சு. அச்சம் பிரேக் பாருங்கள். அச்சம் பிரேக்னா வந்துட்டு இருக்கோம். ஒரு இடத்துல நின்றுட்டு மூவ் பண்ணி நீங்கள் வைக்கிறேன். கொஞ்சம் போகும்போது கரெக்டாக வந்து அந்த பையன் வந்து உள்ள பிரேக் அடிச்சுட்டாப்பில். அந்த பொண்ணு ஃப்ரெண்ட் அந்த ஒரு பொண்ணு பிரேக் அடிச்சாங்க. நானும் அடிச்சுட்டு நார்மலான ஒரு பிரேக்கிங் தான். அது பின்னாடி எங்கே இருந்தால் வந்தானுங்கன்னு தெரியல. இந்த 2 பசங்களும் ஆக்சுவலாக பின்னாடி இந்த வண்டியை பார்த்துன்னு வந்திருக்கானுங்க போல். எடுத்துன்னு வந்து நேராக பொத்துன்னு ஒரு வெடி வச்சானுங்க அடி. ஐயோ அவ்வளோதான்டா இன்றைக்கி டெய்லின்னு சொல்லிட்டு இறங்குறான். நான் சாரணம் கெஞ்சிரான் அந்த பையன். அவனுக்கு தெரியுது இது என்ன வண்டி பார்த்தா வந்திருக்கான். ஏன்டா தம்பி இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. என்னடா இது டே, என்னை ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நான் பாட்டுன்னு போயின்னு இருக்கிறேன்.
ஏதோ வண்டி ஓட்டும் போது ஆக்சிடென்ட் ஆனால் கூட பரவாயில்ல, நிற்கிற வண்டி எடுத்து குத்துறியாடா என்னடான்ற மாதிரி நினச்சிக்கினேன். ஆனால் அவன் அந்த இடத்துல இப்போ எமோஷன் போயிடுச்சு. ஸ்பாட்டில் எனக்கு எமோஷன் ஆகிட்டு அப்படின்னு அசிங்கமாக பேசிட்டு நான் உங்களுக்கு தெரியும், நான் வீடியோலாம் பார்த்துருக்கேன் உங்கள் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு வந்து வண்டி பார்க்க தான் ப்ரோ அப்படின்ற மாதிரி பின்னாடி இந்த பையன் வந்து சொன்னான் வண்டி பார்க்க தான் ப்ரோன்ட்டு. ஆக்சுவலாக இந்த பசங்க 2 பேரும் வண்டியை பார்த்துட்டு இருப்பானுங்க போல், பின்னாடி துரத்தின்னு வந்திருப்பானுங்க போல். பிரேக் அடித்ததும் வண்டி புல்லட்டு, அது வந்து இது வேறு, அது ஸ்லோப் வேறு, கியர் கட்லாம் பண்ணியிருக்க மாட்டானுங்க போல், பிரேக்கில் தான் நிறுத்திருப்பானுங்க போல். இப்படி இப்போ கண்ட்ரோலில் மிஸ் ஆகி டமால்னு குத்திட்டானுங்க. ஆனால் பயந்துட்டானுங்க பசங்க. அதுக்கப்புறம் பிரிட்ஜி இறங்குற வரைக்கும் எனக்கு பாதுகாப்பு கொடுங்கலான்ட்டேன். ஐ மீன் நான் சும்மா கலாய்க்கிறவான்னு சொன்னேன், ஏடா தம்பி. அப்புறம் போய் பார்த்தேன், ஒன்றும் ஆகலை. அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா சைலன்சரோட டிப் இருக்குல்ல, சைலன்சர்லாம் குத்திருக்கான், டயரில் குத்திட்டு டயரில் பட்டதுனால கதறான். ஆக்சுவலாக டயரில் படல, டயரில் தான் குத்திருப்பான் போல். லெஃப்ட்டு திரும்பி என்னமோ பண்ணியிருக்கான், ஆனால் அவன் கோளாரா அது மட்டும் தெரியுது பின்னாடி. டயரில் வந்து டயரில் படாலும் தெரியாதுல்ல, இதில் பட்டுருக்கு சைலன்ஸரோட ஓரமாக. நேற்று என் ஃப்ரெண்டு விக்னேஷ் வந்து சொல்லிட்டு இருந்தார், ப்ரோ என்னோட டயர்லேயே பட்டுருச்சு ப்ரோ என்னோட சைலன்சர்ன்ட்டு. அவருக்கு ஃபோன் பண்ணி புலம்பிட்டு இருந்தேன், ஏன்னா இது என்ன சைலன்சர் வாரமா அப்படின்னு கலாய்க்காரு. எல்லாருக்கும் அடிவாங்க சைலன்சர்ன்ட்டு. அவரையும் ஒரு ஆட்டோக்காரங்க சைலன்சரில் கத்திட்டாங்களாம். அப்போ தான் ஒரு விஷயம் தோணுச்சு, ஃப்ரெண்டுக்கிட்ட ஒன்று ஃபோன் பண்ணி நீ ஏன் ப்ரோ எடுக்கிற வண்டியை இந்த மாதிரி டிராஃபிக். ஆக்சுவலி முதல்ல 390 ரெடி பண்ணாங்க வயசு. நான் 390 முதல்ல அதுக்கு இப்போ ஸ்பேர் வாங்க தான் இந்த வேலையெல்லாம் 390 ஸ்பேர் வாங்கிட்டு போயிடலாம் வாங்க. ஒரு ஹேண்டில் பாரும் 2 இது மட்டுமா பேசிக்காக வாங்கிட்டு வண்டி எடுத்துடலாம். ஏன்னா என்னால் வந்து நேற்று அந்த வண்டி இல்லைன்றதுனால தான் நான் 390 எடுத்தேன். ஐ மீன் இருண்ணா 390 நான் வந்து இல்லைன்னு தான் நான் வந்து இதை எடுத்தேன். பாருங்க R15 ரைசஸ் போட்டிருக்காரு, இதை எடுத்தேன். ஐ மீன் ஒரு செட் கால்டு 10R. இல்லைன்னா நான் 390 எடுத்துகிட்டு நான் அந்த டிராஃபிக்கில் நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா டிராஃபிக்கில் எடுத்தேன்னா என்னால் வந்து முடியாது. எனக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும், டிராஃபிக்கில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். வண்டியும் சரி, பக்கத்தில் இருக்கவங்க பார்க்குறது எல்லாருமே நம்ம தான் சென்டர் ஆஃப் த அட்ராக்ஷனாக இருப்போம். நான் ஐயோ நான் இது குடிக்கணுமே எலக்ட்ராலு. ஓகே, ரொம்ப பயங்கரமாக வந்து கஷ்டமாயிரும் எனக்கு. ஐயோ என்னப்பா நம்ம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே ஒரு மாதிரி. நான் தான் நினச்சேமே வண்டியை வந்து எடுக்க மாட்டேன்டா ஒன்று வண்டியை திட்டேன். இந்த சின்ன வயசில் கொஞ்சம் அழகாக இருக்க பொண்ணுங்களாம் வெளியே போனால் பசங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு லவ் பண்ணுறதுக்குலாம் சுற்றினா இனிமேல் வெளியே போவோம் நான் பொண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க வீட்டில். அந்த மாதிரி என் வண்டியை சொல்லிட்டேன், இனிமேல் நீ வெளியே போகக்கூடாதுன்ட்டேன் டிராஃபிக்கில். அதோட வந்து வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு போய் வீட்டில் வச்சுட்டு அக்கா பாருங்கள் ஷாலை பறக்க விட்டுன்னு போகிறாங்க. எப்படியா போட்டப்பா இது சொல்லிப்பா இது ஓஞ்சிட்டேன் நான். அவங்களுக்கா தெரியணும் கொஞ்சமாக, அது காமன் சென்ஸ் இருக்கணும். இப்போது என்ன பயம்னா எனக்கு ஒரு ட்ராமா இருக்குது கைஸ். இந்த மாதிரி ஒரு அக்கா கீழே விழுந்து உதற என் கண்ணு மூடி செத்து போயிட்டாங்க. சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா லாரியில் மாட்டி. இப்போ ஸ்கூல் பொண்ணு, காலேஜ் பொண்ணு, அதுலேருந்து யாராவது பார்த்தாங்கன்னா சுற்றிச்சு வண்டி வீலுக்குள்ளே. அந்த அக்கா பேக் வீலு அரிசி மூட்டை ஏற்றிட்டு அந்த லாரியில். அதுலேருந்து அதை பார்த்தாலே எனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஆயிரும். ஐயோ பிடிங்கன்னு கதறுவேன். அது வந்து அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க ஜாலியாக லவ் மூடில் இருக்காங்க. அப்புறம் என்ன ஆகிப்போச்சு, இந்த பையன் வந்துட்டான். அதான் வண்டி என்ன ஆகிப்போச்சு, இது மாதிரி பண்ணிட்டேன். ஓகேடா இடிச்சிட்டானுங்க, வண்டி எடுக்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம நாட்டில் வந்து நீங்கள் இந்த வண்டி வந்து நம்மளோட இந்த இந்தியன், அதுவும் நான் இப்போ நான் வந்து கொஞ்சம் ஒரு அவுட் ஆஃப் த சென்னையில் இருக்கேன், ஒரு ஹைவே ஓட்டின மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் நான் இருக்கிறேன் அப்படின்னா அது வேறு. அந்த ரோட்டில் வந்து நான் அந்த வண்டியை எடுத்துகிட்டு வரலாம், கொள்ளலாம், ஒன்றும் பெருசாக டேமேஜ் எல்லாம் ஆகாது. ஹைவேஸில் வந்து ரொம்ப ஒன்றும் கிட்டக்கிட்ட நெருங்க மாட்டாங்க. அந்த மாதிரி நான் வந்து ஒரு கன்ஜஸ்டடான ஒரு சிட்டி உள்ள இருக்கேன் நான். இதனால் எனக்கு வந்து ரொம்ப வந்து அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு. நான் டைம் பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. நான் ரொம்ப டைமிங் பார்த்து சைலன்ஸரோட டிப்புக்கிட்ட லைட்டாக குட்டியாக ஒரு ஸ்க்ராட்சு, அது பெண்டாக இருக்கும்னு எனக்குள்ளே ஒரு இது. அப்புறம் ஐயோன்னு ஆயிடுச்சு எனக்கு. சரி ஓகே பார்த்துக்கலாம், இதெல்லாம் நடக்கிறது தான். ஏன் சொல்கிறேன்னா ரோட் ரூல்ஸ் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ரோட் ரூல்ஸ் எப்படின்னா ஒரு அளவுக்கு மேலே நம்ம யாரையாவது ஏன்டா அப்படி பண்ணிட்டேன்னு நம்ம கேட்டோம், டே போட போய் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கிட்டான்னு போயிட்டே இருப்பான் அவன். ஓகேங்களா, ஒன்றுமே நம்ம கேட்கவே முடியாது. நம்ம இந்த ஒரு சின்ன டிப்புக்காக நான் போய் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியுமான்னு எனக்கு இருக்கும். ஆனால் அப்படி தான் வரும். அந்த இது எனக்குமே இது பொருந்தோம். நானுமே யாரையாவது வந்து இடிச்சிட்டேன்னா அது அப்படி தான் வரும். இப்போ ரோட்டில் நானே ஒருத்தர் இடிச்சிட்டேன் நான் பைக்கில், ஒரு அளவுக்கு மேலே பேச இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கோங்க தான் வர முடியுது. ஆக்சிடென்ட் ப்ரோ அப்படின்ட்டு. ஆனால் அந்த பையன் பண்ணது ஆக்சிடென்ட் கிடையாது. அந்த பையன் பண்ணது வந்து என்னை துரத்தின்னு வந்தது. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, என்னென்னு இல்லை, யாரை பார்த்தாலுமே இந்த மாதிரி வந்து உங்கள் சேஃப்டி, உங்களுடைய வந்து எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நீங்கள் போய் பண்ணுறது அது வேறு, சம்திங் டிஃப்ரெண்ட் அது. ப்ரோ என்ன பார்த்தாரு அப்படி.
சம்திங் அது டிஃப்ரெண்ட். அது நீங்கள் உங்கள் எக்ஸைட்மெண்ட்டில் போயிட்டு டக்குன்னு தட்டுறது, யாரையா போய் மேலே போய் ஏறுறதெல்லாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்தோன்னா உங்களுக்கே புரியும். அது ரொம்ப ஆக்சுவலாக வந்து இட்ஸ் சேஃபான ஒரு விஷயம் கிடையாது. அது வந்து அடுத்தவங்களுக்கும் சேஃப்டி கிடையாது, யாருக்குமே வந்து. இப்போ நீ என்ன கேட்கலாம், நீங்களே இப்போ என்ன கூட திருப்பி கேட்கலாம். நீ ரோட்டில் போறிய பொண்ணை அவங்ககிட்ட போறிய, நான் ரோட்டில் நின்று பைக்கில் போகிற பொண்ணுக்கெல்லாம் யார்ட்டையும் என்ன பண்ணுறேன், ரோட்டில் நின்று இருந்தாங்கன்னா அவங்கள போய்ட்டு ஹெல்ப் பண்ண தான் போவேன் நானே தவிர அவங்களுக்கு பார்த்துக்கிற மாதிரிலாம் போக மாட்டேன். அவங்களுக்கே கொஞ்சம் தூரம் நின்று ஃபஸ்ட்டு அவங்க பயப்படுறாங்களா, நான் என்ன பண்ண வரேன்றதெல்லாம் யோசிப்பேன் நான். அந்த கன்சர்னுக்குலாம் அவங்கள நம்ம எந்த வகையிலும் பயமுறுத்திடக்கூடாது, எந்த வகையிலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பேனிக் ஆக்கிடக்கூடாது அப்படின்றதெல்லாம். இதெல்லாம் வந்து ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி பின்னாடி திரும்பி பார்த்துனே போகிற பழக்கம் இருக்கட்டும். என்ன நான் எவன் குத்துவான்னு பார்த்துன்னு வருவேன். ஐயோ ட்ரை பக்கத்தை டோ பண்ணி விடுவோமா? ஏம்மா சஸ்பென்ஷன் இப்படி கொடுங்குது, என்னாச்சுண்ணா? ட்ரையா? பெட்ரோல் இல்லையா? ஏறுங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் கால் அடிபட்டுருக்கு, எனக்கு லெகமெண்ட் டயர் ஆகிருக்கு. பண்ண முடியுமான்னு தெரியலையே என்னால். சரி பண்ணுவோம். கேட்டான் வாண்ணா, ரைட்டில் ஒரு பாரத் இருக்குது, அங்கே விட்டுறேன். ரைட்டில் போனா நல்லா. ரைட்டில் ஒரு பாரத் இருக்குது. அண்ணா நான் அடுத்த சிக்னலில் விட்டுறேன். நீங்கள் யூடர்ன் பண்ணி தள்ளிட்டு வந்துடுறீங்களா இல்லை இதில் தள்ளிட்டு போகிறீங்களா? எது கிட்டே இருக்கும்? ஏன்னா என்னால் யூடர்ன் பண்ணி வர முடியாது. புரியலண்ணா? நான் தோறுக்குண்ணா, இப்படியே போனா இப்போ அது மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு. அதனால் எனக்கு கொஞ்சம் அந்த ஆக்சிடென்ட் ட்ராமா பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன் கைஸ். ஆக்சிடென்ட் ட்ராமான்றது என்னென்னா ஒன்றுமே இல்லை கைஸ். அது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்ம வெளியே வரத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் ஆகிடும். அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கிறது தான் வந்து நல்லது. அந்த இது எப்போல்லாம் நடக்கணும், இந்த பிரேக்கப் ஆனால் அப்புறம் இந்த ரேப்பெல்லாம் வராங்க தெரியும்ல, அவங்களுக்குலாம் அந்த ட்ராமா இருக்கும், ரேப் ட்ராமா. இதுக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒரு போஸ்ட் டிஸார்டர் ஏதோ சம்திங், ஏதோ ஒரு அதுக்கு அது டெக்னிக்கல் டேர்ம் நான் மறந்துட்டேன். அது ஒன்று வரும், அது போஸ்ட்டு சம்திங் ஏதோ சம்திங் வரும், ஸ்ட்ரெஸ் அப்படின்ற மாதிரி வரும். அது என்ன ஆகுனா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு எனக்கு நைட் மேர்லாம் வந்துட்டு இருந்தது இந்த ஆக்சிடென்ட் ஆன ஒரு 2-3 நாள் அந்த பையன். ஏன்னா நான் அவ்வளோ சீக்கிரம் வண்டியை விட்ற ஒரு ஆள் கிடையாது. நான் அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் வண்டியை விட்டுற மாட்டேன், ஓகேங்களா? அதுவும் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்லாம். ஏன்னா வண்டி வந்து நிற்கலை, எவனே இடிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சால் கீர் பாக்ஸை உடச்சாது நான் வண்டியை நிறுத்தாமல் விட மாட்டேன்னு வச்சிங்களேன். கீர் பாக்ஸை உடச்சி கையில் எடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள் நான். லைக் இந்த பக்கம் நான் பண்ண மிஸ்டேக் அன்றைக்கி என்னன்றது நான் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். அது ஜஸ்ட் இப்படி ஒருத்தனை பார்த்தேன், அந்த பையனை பார்த்துட்டு நிறுத்து. நான் நீ கற்றுக்கிட்டேன்னா ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் என்னன்னா, எவன் எப்படி போனாலும் பரவாயில்ல, நீ உன் கண்ணு ரோட்டில் எடுக்காதா. ஆனால் இவன் இங்கே போகிறான், இவனுக்கு ஒரு நல்லது சொல்ல, தம்பி ரோட்டை நின்று வாடா வண்டி வந்துடான்னு சொல்லான்னு இப்படி திரும்பினா முன்னாடி இந்த பையன் ஃபோன் பேசி தாண்டிட்டான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு சோழி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு முடிஞ்சிருச்சுடா விக்கி, இட்ஸ் டன்ரா ஆக்சுவலாக அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து அது எனக்கு இன்னும் அந்த மைண்ட்லேருந்தே போகல அந்த ட்ராமா. ஆனால் அதை ரெக்கவர் பண்ணால் ஆனால் நிறைய தூரம் அந்த மாதிரி எனக்கு ஆயிருக்கு. ஸோ அதுலேருந்து நான் ரெக்கவர் பண்ணி வந்திருக்கேன். ஆனால் இன்னும் பாடி வைஸ் சொல்கிறேன், நீங்கள் ஃபிசிக்கலி அதுலேருந்து ஹீல் ஆகலைன்னா அந்த ட்ராமா இன்னும் நிறைய இருக்கும். ஆக்சுவலி நான் இன்னும் ஃபிசிக்கலாக ஹீல் ஆகலை. நான் 90% ஆயிருக்கேன். நான் என் கால் ஒன்றுமே அந்த லெகமெண்ட் டயருக்கான அந்த பெயின் இருக்குது. ஸோ நான் ஜிம் போகிறது இல்லையா, அதனால் கொஞ்சம் வெயிட் வேறு போட்டேன். இப்போ நான் இதில் வந்து கொஞ்சம் போயிட்டு நான் இந்த பேண்ட் வேறு கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு, கொஞ்சம் வெயிட்டு போனேன். வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு டைஃபாய்ட் சிக்னல் போட்டிருக்கான். ஸோ நான் போயிட்டு அந்த வண்டி போயிட்டு 2 பேண்ட் எடுக்கணும் இன்றைக்கி. ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்குது கைஸ். அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கணும். அந்த மாதிரி வந்து ரொம்ப இந்த நம்ம இந்த மெயின் மேட்ரு இந்த 10 hours சொன்னேன்ல, இப்போ நான் அந்த வண்டி இடிச்சார் அந்த தம்பின்ட்டு. அப்புறமேட்டு நான் விட்டேன், சரி போட என்னத்தை அவன்கிட்ட போய் என்னத்தை கேட்குறது, அவன் என்னத்தை அந்த கார்பன் ஃபைபர் டிப்பு லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சுன்னு அதுக்கு மாதிரி மாற்றுறதுக்கு இல்லை உடஞ்சாலுமே தான் என்ன கேட்க முடியும். அவன் எடுத்து இன்னும் 50,000 கொடுத்துருவானா, பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் புதுசுன்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாரிண்ணா அவ்வளோதான். அவங்களுடைய ஒரு மேக்ஸிமம் யாராக இருந்தாலுமே அவ்வளோதான் வரும், சாரிண்ணா அப்படின்ற மாதிரி தான். அதனால் நானும் விட்டேன், சரி போய் தொலை அப்படின்ற மாதிரி. ஆனால் கொஞ்சம் மன வருத்தம் ஆயிடுச்சு நேற்று நைட் எனக்கு. ரியலி ஐ ஃபீல் வெரி பேட் அபவுட் தட். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டு காலையில் எழுந்து சரி நார்த் எடுக்கலாம். ஸோ மாரல் ஆஃப் திஸ் இன்சிடென்ட் என்னென்னா, நான் கற்றுக்கிறது என்னென்னா, சிட்டி உள்ள மேக்ஸிமம் நீங்கள் உங்ககிட்ட இந்த மாதிரி நான் ஓட்டுறேன் பார்த்தீங்களா, ஒரு சின்ன வண்டி ஒன்று, ஓகேங்களா, அதுதான் நம்ம நாட்டு இந்தியன் ஸ்டாண்டர்டுக்கு சொல்கிறேன் நான். இந்தியன் ரோட் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற வண்டி இது தான். ஏன்னா என் தம்பி நிறைய பேர் என் கூட ஃப்ளேமர்னு பெயர் பண்ண வீடியோ எடுப்பான். அவனே கேட்பான், ஏன்னா நீ 10 hours வச்சிருக்கிறது நம்ம சப்ஸ்கிரைபரே கேட்டார், என்ன ப்ரோ என் ஒய்ஃபெல்லாம் கலாய்க்கிறாங்க உங்களை, இந்த வண்டி 10 hours வச்சுட்டு நான் இப்படி ஒரு வண்டியில் போயிட்டுருக்காருன்னு. இதை நான் வச்சு ஓட்டதுனால நான் ஒரு கேவலமான ஆள் கிடையாது. நம்ம ரோட்டுக்கு இதுதான் தகுதியான வண்டி, இதை வச்சு டோன்ட் ஜட்ஜ் மை இது அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு வந்துட்டேன். நம்மளோட இந்தியன் ரோட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இங்கே இருக்கிற பீப்புள் மத்தியில் இருக்கிறதுக்கு இதுதான் கரெக்டான வண்டி. ஸோ
ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பேர் வண்டி வச்சுக்கங்க. 390 ரொம்ப இங்கெல்லாம் வெறுப்பாக இருக்கும் தெரியுமா, நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு மாதிரி ஓட்ட முடியாது, கரகரணும் அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. ஸோ நான் போய் ஆத்திரிக்கை கிட்ட போய் கண்டினியூ பண்ணுறேங்க. இந்த விளாக் 2 வீடியோ வரக்கூடாது, ஒரு வீடியோ முடிக்கணும். ப்ரோ ரேபிடோ ஓட்டுறீங்களா? ஓ ஓகே ஓகே. ஹெல்மெட்டா? சேஃப்டிக்கா? சேஃப்டிக்கு ஹெல்மெட்டா? அனுப்போ போலீஸே பிரிக்கிறாங்க. நான் போலீஸே இந்த மாதிரி எங்கான போலீஸ் இருக்கும் பார்த்ததே இல்லை. இவங்களாம் யங்ஸ்டர் போலீஸ், இவங்களாம் சிபிஆர் வச்சுருக்காங்க பாருங்க. சிபிஆர் 150 வச்சாரு, ஒரு லைட்டாக ஓப்பன் சொல்லிட்டு போனார். ஒரு கைப்பதிவு செய்தே அலைந்தது அலைந்தது இதயமும் அலைந்தது அடிந்தது அடிமானம் அசைந்தது பார், இதயமும் பிறந்தது இதயமை வளர்ந்தது பார் ஏதேம். இந்த வண்டியெல்லாம் எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்து. சிவிஆர் 150 எல்லாம் ஒரு காலத்தில் இதெல்லாம் சூப்பர் பைக் கைஸ், இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் R15 அதை வந்து பீட் பண்ணிடுச்சு. ஓப்பன் பண்ணுறாரு, பேக்கில் உட்காந்துருக்கவங்க காப் எனக்கு தெரியும், ஏன்னா பேட் ட்ரௌசர்ஸ் போட்டிருக்காங்க இப்போ காக்கி. பட் ஐ டோன்ட் நோ அபவுட் வாட் ஃப்ரெண்ட் கை. ஓப்பன் பண்ணுறாரு கைஸ். டிராஃபிக்கில் எல்லாருமே ஷூ மேக்கர் ஆகிடுறாங்க. மேலும் வந்து வருடியதே வண்டி நல்ல ரீசேல் இருக்கு போல அந்த வண்டிக்கு. 3 நாள். ஆமாம், அவர் வெள்ளிக்கிழமை வர சொன்னார். சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டே, ஓகே 4 டேஸ் தான் இருந்திருக்கே வண்டி. அதுக்குள்ளே போயிட்டுருக்க வண்டி. ஐ திங்க் நிறைய அந்த வண்டிக்கு டிமாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அப்படி இது பண்ணுறாங்க அந்த வண்டியை. ஆல்ரெடி நான் என்னென்ன வண்டிலாம் எடுக்கணும், யூடியூப்பில் ரிவ்யூ எடுக்கல அப்படின்றது ஒரு லிஸ்ட் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. மறுபடியும் RS 200 கேட்டுன்னு இருந்தான் ஒரு ஒருத்தர். RS 200 போன வாரம் கூட ப்ரோ ஒரு ஃப்ரெண்டு ஒரு பையன் வாங்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் OLX ஒருத்தர் வீட்டில். அப்போ என்கிட்ட கேமராலாம் இல்லை என்கிட்ட. ப்ளஸ் வந்து அவர்கிட்ட நான் கேட்டு தான் எடுக்கணும். அவன் ஓடி பார்த்தா அந்த வண்டி லேட்டஸ்ட் மாடல். நானும் ஓடி பார்த்தேன், வண்டி எனக்கு ஓடி பார்க்க சொன்னான். RS 200 பழைய மாடல் தான் நல்லாயிருக்கும் போல், புது மாடல் புதன்னு இருக்குது கைஸ். ஆமாப்பா, ஹெல்மெட் போடாமல் அப்படி போகிறாங்க. புது 900 அப்படியே பொறுமையாக போதில்ல, வண்டியை பார்க்க விடு கைஸ். புது 900 இது 900 தான் கைஸ். இது என்ன கைஸ் இது? வாழ்வே வா தங்க மகன் என்று சிங்க நடை போட்டு சின்னதாகிடுச்சு கைஸ் வண்டி. ரொம்ப ரொம்ப பார்க்கவே ஒரு 1900cc மாதிரி தெரில, அது குட்டி ஆக்கிட்ட மாதிரி இருக்குது. இந்த BMW ஒரு காலத்தில் பண்ணாங்க பாருங்க ஒரு மிஸ்டேக், அந்த மாதிரி இப்போ கவாசாக்கி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது 900 ஆகுதுன்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, அது பக்கத்தில் இந்த KLX இருக்குல்ல, அது நல்ல வண்டி, அதுவும் நல்லாயிருக்கும் ஓட்ட. ஓகே, எடுக்கிறீங்களா சைக்கிள் எடுக்கிறீங்களா? ஓகேவா? திறந்து தான் இருக்குது சைக்கிள். ஓகே, ஸ்பேர் வாங்கிட்டு போயிடுவோமா? ஃபோர்க்கு குழந்தை எல்லா வண்டியிலையும் நான் ஓட்டுற வண்டியில். ஓகே, இங்கே வாங்கிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. என்னென்ன வாங்குதுன்னு போகும்போது நான் சொல்கிறேன். ஹாய்ண்ணா.